எந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸ்லையும் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. இப்போ சப்ளை டிமாண்ட் பார்க்குறவராக இருந்தால் என்ன சொல்லுவார், ஓவரால் ஸ்ட்ரக்சரு அப்பில் இருந்தாலும் இன்னரண்டாக எப்படி இருக்க போகுது, இட்ஸ் எ யூ கேன் நாட் டைம் த டார்கெட். புல் பேக் இருக்குது, டவுன் மூவ் இருக்குது. இப்போ இங்கே பிரேக் அவுட்டா பிரேக் டவுனா, இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மூவை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் அவுட் ட்ரேடிங்கை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதாவது பிரேக் அவுட்டை ட்ராப் ஆகாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. ஃபஸ்ட்டு ஃபேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஒரு ப்ரைஸ் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ப்ரைஸு எப்படி இருந்தாலும் எப்படி இருக்க போகுது, ஒரு ஜிக்ஸாக்ல தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்களா. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது இது என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட்டை ஓன்னு எழுதிக்கிறேன், ரைட் மோஸ்ட் என் பாயிண்ட்டை வந்து ஒரு பின்னு எழுதிருக்கேன். இப்போ இந்த ஓலேருந்து இந்த பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ இங்கே இருக்குது, இந்த பி மேலே இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்க போகுது, இது ஒரு மேலே போன, அதாவது அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதோட பேசிக்கோட எப்படியெல்லாம் அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இங்கேருந்து இது அங்கே போகிறத எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் 1ன்னு வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம், இது 3ன்னு வச்சுப்போம், இது 4ன்னு வச்சுப்போம், இது 5ன்னு வச்சுப்போம். அது என் பாயிண்ட்ன்றதுனால இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ 0லேருந்து 1, அதுக்கப்புறம் 1லேருந்து என்ன இருக்குது, இது ஒரு அப்பில் போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு அப் இருக்குது, இங்கே ஒரு டவுன் இருக்குது, அப் இருக்குது, டவுன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு, ஓவரால் ஸ்ட்ரக்சரு அப்பில் இருந்தாலும் அது இன்னரண்டாக எப்படி இருக்க போகுது, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு அப் மூவ், ஒரு சின்ன டவுன் மூவ், ஒரு அப் மூவ், ஒரு சின்ன டவுன் மூவ். இதே இது டவுனோட இருந்தாலும் எப்படி இருக்க போகுது, அகைன் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு டவுன் மூவ், ஒரு அப் மூவ், ஒரு டவுன் மூவ், ஒரு அப் மூவ்ன்றது தான் அது இருக்க போகுது. இப்போ இங்கே 0லேருந்து என்ன இருக்குது, இது ஒரு இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு கரெக்டாக, அதுக்கப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அப்புறம் இங்கேருந்து திரும்பி என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹையை இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஹை பிரேக் ஆகுதோ இதெல்லாம் நீங்கள் பிரேக் அவுட்னு வச்சுக்கலாம், ரைட்டா. அப்போ இது இன்னொரு ஹை, அப்புறம் இது ஒரு லோ, இது இன்னொரு ஹை, இது இன்னொரு லோ, ரைட்டா. இப்போ இங்கே ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுற ஒரு ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டுன்றது ஒரு ஹையாக இருந்திருக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் மேலே போனதுனால இது என்னவா இருக்க போது, ஹையர் ஹைன்னு நம்ம இது கூட போகிறோம், ரைட்டா. அப்போது இது ஒரு லோவாக இருக்குது, இந்த லோவுக்கு மேலே திரும்பி அகைன் இது ஒரு ஹை பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், இது ஒரு லோ, இது என்ன, இது அதுக்கு மேலே இருக்கிறதுனால இது ஒரு ஹையர் லோன்னு சொல்லலாம், இதையும் வந்து ஹையர் ஹைன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப் ட்ரெண்டுக்கான ஒரு மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்க போது. என்ன ஆன போது, ஒரு ஹை ஃபார்ம் ஆகும், ஒரு புட்ரேஸ்மெண்ட் இருக்கும், திரும்பி ஒரு ஹை ஃபார்ம் ஆகும், ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும், திரும்பி ஒரு ஹை ஃபார்ம் ஆகும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும், ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அப் ட்ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஹையர் ஹை ஹையர் லோன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கா பாருங்கள். ஹை இருக்கணும், ஒரு புல் பேக் கொடுத்து அது ஃபர்தர் ஹையாக போகணும், திரும்பி ஒரு புல் பேக் இருக்கணும், ஃபர்தர் ஹையாக போச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்டு. ஸோ இப்போ இதே கேஸ்க்கு டவுன் ட்ரெண்டுன்னு வச்சுப்போமே, என்ன இருக்கும், ஒரு டிப் இருக்கும், ஒரு புல் பேக் இருக்கும், திரும்பி பிரேக் அவுட் ஆகும், ஒரு புல் பேக் இருக்கும், திரும்பி பிரேக் அவுட் ஆகும், திரும்பி புல் பேக் இருக்கும், திரும்பி பிரேக் அவுட் ஆகும், ரைட். இப்போ எங்கெல்லாம் அந்த பழைய லெவல்ஸ் உடையுதோ, இப்போ அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் லோ உடையிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டு. இது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஒரு பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அங்கே எப்படி இந்த ஃபேக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணுறது, இல்லைனா இந்த ட்ராப்பில் மாட்டாமல் தப்பிக்கிறதுன்றதை பார்ப்போம். உங்களுக்காக இப்போது நம்ம நிஃப்டியோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த அனாலிசிஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதுலேருந்து நீங்கள் இன்டர்ஃபரன்ஸ் எதுவும் எடுத்துக்க தேவையில்ல, லேர்னிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ இதில் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா? நான் முன்னாடி சொன்னதை யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னேன்? லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணீங்க, ரைட் மோஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணீங்க. இது என்ன ட்ரெண்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா? இது டவுன் ட்ரெண்ட். இது புரிஞ்சிச்சா? இந்த வியூவுக்கு இது டவுன் ட்ரெண்ட். அப்புறம் ஸோ நீங்கள் லைன் மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணலாம், இல்லை அதுலேயுமே இண்டிகேட்டர்ஸ் ஜிக்ஸாக்ன்ற இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதுவுமே மார்க் ஆகிடும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணதை அதுவாக ப்ரைஸாக இப்போ நீங்கள் வெறும் இந்த கேண்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. இந்த லைன்ஸாக மார்க் பண்ணும்போது அது என்ன இருக்குது? ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே என்ன இருக்குது? ஒரு டவுன் மூவ் இருக்குது, ஒரு புல் பேக் இருக்குது, டவுன் மூவ் இருக்குது, புல் பேக் இருக்குது, டவுன் மூவ் இருக்குது. இப்போ இங்கே பிரேக் அவுட்டா பிரேக் டவுனா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இது என்ன மார்க்கெட்டு? டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்த லோ உடையர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கணும். அதாவது டவுன் சைடில் பிரேக் அவுட்டாக இருக்கணும், அப்படி இல்லைனா பிரேக் டவுன் இருக்கணும். இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் லோ உடஞ்சிருக்கு? இங்கே லோ உடஞ்சிருக்கா, இங்கே லோ உடஞ்சிருக்கா, இங்கே லோ உடஞ்சிருக்கா. அதேமாதிரி இப்போ இங்கே லோ இருக்குது, இதுக்கப்புறம் இது உடையல. அதேமாதிரி மேலே போகணும் அப்படின்னா எங்கே? நான் என்ன சொன்னேன்? இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹை ஃபார்ம் ஆகுதுன்னா எங்கே இருக்கும்? கடைசியாக ஒரு ஹை தாண்டி இப்படி மேலே போச்சு அப்படின்னா மட்டும்தான் இது என்ன பார்க்க போகிறீங்க? இந்த டவுன் ட்ரெண்டாக இருக்க மார்க்கெட்டு இங்கேருந்து நெகோஷியேட் ஆக போகுது அப்படின்னா. இப்போ நல்லா யோசிச்சிங்க சார், இது ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டு தான், கரெக்டாக? இதில் ட்ரெண்டு கிளியராக இருக்குது. ஆனால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது டபுள் பாட்டம், இது ஒரு பிரேக் அவுட்டு அப்படின்றத வந்து ட்ரேடாகவே எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட இது ஃபஸ்ட்டு அலைனாக இருக்கா? இது ஒரு டவுன் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்க பட்சத்தில் இங்கே என்ன பார்க்கணும்? லோ உடையுதா அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ நாங்கள் இங்கே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஹை, கரெக்டாக? எப்போ இந்த கீ ஹைக்கு மேலே போதோ அப்போ தான் அது பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக உங்களோட அனாலிசிஸை பேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல எடுத்துருப்பீங்களா, இது டபுள் பாட்டம்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரேக் அவுட் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பை எங்கே பார்ப்பீங்க? பிரேக் அவுட்டு இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், இல்லை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த நாலேஜ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு இது ஒரு பிரேக் அவுட்னு கூட சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? இந்த ஹையும் கனெக்ட் பண்ணியிருப்போம், கரெக்டாக? இதை பிரேக் அவுட்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டு தானே? இப்படி தானே நம்மளுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பார்க்கணும்? இந்த லோ உடஞ்சதுன்னா நீங்கள் பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஃபர்தராக இந்த லோ தான், கரெக்டாக? இது உடஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான பிரேக் அவுட்டு. நீங்கள் சின்ன சின்ன பெர்டர்பேஷன்ஸில், ஏன்னா சின்ன சின்ன பெர்டர்பேஷன்ஸ் நான் மீன் பண்ணுறேன்னா, இந்த அப் ட்ரெண்டு ஒரு பெரிய டவுன் மூவு, ஒரு சின்ன புல் பேக்கு, ஒரு பெரிய டவுன் மூவு, ஒரு சின்ன புல் பேக்கு, இங்கே ஒரு பெரிய டவுன் மூவு. இப்போ நீங்கள் ட்ரெண்ட் ட்ரேடராக இருந்தால் எதை ஃபாலோ பண்ணியிருக்கணும்? மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த பெரிய பெரிய டவுன் மூவ்ஸ் தானே கண்டி. இந்த அப் மூவை நீங்கள் ஆஸ் பர் ஒரு ட்ரெண்ட் ட்ரேடரா இல்லை ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இதில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும், கரெக்டுங்களா? இப்போ இந்த விஷயத்த பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தராக எப்படி பார்க்கலாம்? நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபாலோ பண்ணுறவா இருக்கலாம். இப்போ சப்ளை டிமாண்ட் பார்க்குறவராக இருந்தால் என்ன சொல்லுவார்? இந்த லைனில் ஒரு ஜோனை போட்டு இதுதான் சப்ளைன்னு சொல்லுவாரா? இப்போ ஒரு வேளை பிரேக் அவுட் வருதுன்னு வச்சுங்களேன், நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ இப்போ ஒரு பிரேக் அவுட் வருதுன்னா, இப்போ இது எப்படி இருக்குது? இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரக்சரும் உடஞ்சிது, அது கூட நீங்கள் பார்க்குற பிரேக் அவுட் வந்ததுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் திஸ் ட்ரேட் மோர் ப்ராஃபிட்டபிள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி புல் பேக் பண்ணுறது, அந்த புல் பேக்கை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம டவுன் ட்ரெண்ட் ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமே, ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக ரியாலிட்டியாக நிறைய இடத்துல இருக்கும். இப்போ இந்த சார்ட்டை பார்த்து சொல்லுங்கள், இது என்ன ட்ரெண்டு? ஸோ லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன், ஒரு பேச்சுக்கு ஓன்னு வைக்கிறேன், சும்மா ஒரு இடத்துல பீன்னு வைக்கிறேன். அதாவது ஓ இங்கே இருக்குது, பி இங்கே தான் இருக்குது, ஆனால் அதோட ஹையோ லோவோ ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டை எப்படி சொல்லலாம்? இது கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ட்ரெண்டுன்னு சொல்லலாமா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாமா? ஹையை நோக்கி போயிருக்குன்னு சொல்லலாமா? அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாமா? அப்போ ஜென்ரல் மார்க்கெட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். எங்கேயுமே ஆரம்பிச்சதுலேருந்து நேராக மேலே போய் நிற்காது, நீங்கள் பார்க்குற வியூவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறது? அதாவது ஒரு வேளை பிரேக் அவுட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்,
இப்போ இங்கே ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு லோ வந்துருக்குங்களா, இது என்னது லோவர் லோங்களா, இந்த லோவில் உடஞ்சோடனே இது என்னது லோவர் லோவா. இப்போ இங்கே ஒரு ஹை தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் உடையணுன்னா எது உடஞ்சா நீங்கள் ஒத்துப்பீங்க இது ஒரு பிரேக் அவுட்டுன்னு? கடைசியாக இந்த லோவர் லோவுக்கு மேலே இருக்க ஒரு ஹை. கரெக்டாக இந்த ஹையில் நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. பொறுமையாக என்னாச்சு மார்க்கெட்டு இந்த இடத்துல இது ஒரு பக்கா பிரேக் அவுட். பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பிரேக் அவுட்னு ட்ரேட் பண்ணுவாங்க. இது பிரேக் அவுட் கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், அந்த ஸ்ட்ரக்சரை எங்கே உடையுதோ. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் லாங் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் இருந்தால் இதை ஸ்டாப் லாஸ்னு வச்சுப்பாரா, இல்லை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரேடர் இருந்தால் பெரிய ஸ்டாப் லாஸ் இருந்தால் இந்த லோ வரைக்கும் வச்சுருப்பாருங்களா. இது வந்து ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் வச்சுருக்கிறதா. இப்போ இங்கேருந்து இது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு ரைட்டா, எவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள், இது ஒரு லோ. நான் அகைன் இங்கேருந்து மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இங்கே மாறிச்சு ரைட், இந்த இடத்துல மாறிச்சு. இப்போ கடைசியாக ஒரு ஹை இருந்துச்சு, இந்த ஹைக்கு மேலே போனதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆயிருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் க்ரியேட் ஆயிருக்கா. இந்த அப் ட்ரெண்ட் எங்கே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஆயிருக்குங்களா. இதுக்கான இன்வேலிடேஷன் பாயிண்ட், அதாவது இந்த லெவல் மாறிடுச்சு அப்படின்றது என்னவாக இருக்கும், இந்த இடம் தான். இதுக்கு கீழே இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே சேஃபாக இருக்க வரைக்கும் இது என்ன, இந்த அப் ட்ரெண்டை ஜென்ரலாக நீங்கள் ரைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துங்களேன், இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு, திரும்பி ஹை போயிடுச்சு, திரும்பி ஒரு ஹை போச்சு, அப்புறம் இந்த லோ உடஞ்ச உடனேவே உங்கள் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லலாமா ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் வழியாக போகும்போது, இப்போ இங்கேயே பாருங்கள் இந்த லோ உடையினால பரவாயில்ல, கன்சர்வேட்டிவாக இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு, அப் ட்ரெண்டில் இருந்தது என்னாச்சு, டவுன் ட்ரெண்ட். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் என்னவோ, ஒரு மார்க்கெட்னாலே ஒரு ஸ்ட்ரக்சர்னாலே எப்படி இருக்கும், ஒரு மேலே போவோம், அப்புறம் ஒரு புல் பேக் இருக்கும், திரும்பியும் மேலே போவோம். இப்போ நீங்கள் ஒரு ரைடுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சராக உடச்சி பார்க்கும்போது க்ளீனாக ஒரு பிரேக் அவுட் வந்து உங்கள் கண்ணுக்கு ஈஸியாகவே தெரியும். நீங்கள் எங்கேயுமே இதில் பிரேக் அவுட் ட்ராப்பாக மாட்டிக்க மாட்டீங்க. இப்போ என்ன யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆச்சு, புல் பேக் ஆச்சா. ஒரு நல்ல ட்ரேடருக்கு என்ன அர்த்தம், ஒரு பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணும்போது வாங்குவாரா, அது வாங்கும்போது ஃபர்தராக இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து எப்போ ஒத்துப்பார், இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ஒத்துப்பாரா. ஸோ இதுதான் இந்த பிரேக் அவுட்டுக்கு நீங்கள் ஜென்ரலாக பார்க்க வேண்டிய விஷயம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்களே சொல்லுங்கள் அது என்ன ட்ரெண்டில் இருக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் இன்னும் ஒரு சார்ட்டை வச்சுருக்கேன். இதுவும் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் தான். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரேக் அவுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுது, நல்லா பாஸ் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் இந்த வீடியோவை. உங்களால் எங்கே இது அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்கு, இல்லை டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப்பாக மாறி இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சுப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்க போகிறீங்க, ரைட் மோஸ்ட் பாயிண்ட்டை பின்னு வச்சுக்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த வியூ வந்து எப்படி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கா, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்கா. ஆரம்பிச்ச இடத்துலேயே மார்க்கெட் நிற்குது, ஆனால் ஹையும் லோவும் இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லலாமா. சாரி, லோ வந்து இதான் லோவஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ இது என்ன, இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அப் ட்ரெண்டும் சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்டும் சொல்ல முடியாது. எங்கே ஆரம்பிச்சதோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் அது இருக்கிறதுனால இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சொல்லலாமா. அப்போ இதில் இண்டிவிஜுவல் பிரேக் அவுட்ஸை எங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல மார்க் ஆச்சு, மேலே இந்த இடத்துல போச்சு, இந்த லோ வந்துச்சு, திரும்பி போச்சு, திரும்பி வந்துச்சு. இப்போ இந்த லோ உடையிறப்போ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது எங்கே டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்குன்னு தெரியுதா. இந்த லோ உடஞ்சப்போ அது டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ரிஸ்க் ரிவார்டு உள்ள ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த லோவில் எடுப்பீங்க, இதில் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பீங்க ரைட்டா. இந்த ரைடை ரைட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் பொசிஷன் சைஸிங்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களோட டார்கெட்ஸை வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் வச்சுக்கலாம், இல்லைனா பழைய லெவல்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ரிஸ்க்குக்கு இந்த மூவ் எவ்வளோ பெருசுன்னு பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 1:3 வச்சுருந்தீங்கன்னா இந்த மூவை புக் பண்ணி வெளில போயிடலாமா. ஒரு நல்ல ட்ரேடருக்கு என்ன எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அதோட 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ரிவார்டு இருக்கிற பட்சத்தில் இந்த ட்ரேடை நீங்கள் போயிருக்கலாமா. அதுக்கப்புறம் ஃபர்தராக இப்போ இந்த டவுன் மூவ் வந்துச்சு, இது எப்போ ஐன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த டவுன் மூவை ஒத்துக்கணும். இப்போ இந்த அப் மூவாக எங்கே மாறிச்சுன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க. ரீசெண்டாக ஒரு ஹை இருக்குது கரெக்டாக, அந்த லோக்கு மேலே இந்த ஹை நின்னதுக்கப்புறம் இது பைன்னு ஒத்துப்பீங்களா. இது ஒரு அப் ட்ரெண்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா. அப்போ பாருங்கள், இது திரும்பி என்னாச்சு, இவ்வளோ தூரம் போயிருக்கு. அகைன் இந்த ரிஸ்க்குக்கு இந்த ரிவார்டு உங்களால் மீட் பண்ண முடிஞ்சால் இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஆனால்
அப் ட்ரெண்டு மாறினதுக்கப்புறம் பிரேக் அவுட் எல்லாம் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். பட் ஜென்ரலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மறக்காமல் கரெக்டாக உங்கள் ஆயுதமாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் எந்த ஃபேக் பிரேக் அவுட்ஸ்லையும் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்போ இது ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சா, இதான் லோ கரெக்டாக. இந்த லோக்கு கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக உங்களால் இந்த டவுன் ட்ரெண்டை பார்க்க முடியுதா அப்படின்றது தான் கேள்வி. இதை உங்களால் ப்ராப்பராக எடுத்துக்க முடியுதா உங்கள் மைண்டில் அப்படின்றது தான் கேள்வி. இதை ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க கரெக்டாக. இதோட ரிஸ்க் இவ்வளோ அப்படின்னா ரிவார்டு எவ்வளோ இருக்கணும், 2 to 3 டைம்ஸ் கிடைச்சாலே ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகா. ஏன்னா எல்லாராலையும் லோவில் வாங்கி எக்ஸாக்ட் ஆகில என்றைக்குமே செல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ட்ரெண்டில் ஏறி பஸ்லேருந்து எப்படி நம்ம ஊருக்கு போகும்போது, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மதுரை போகணும் அப்படின்னா நீங்கள் கோயம்பேடில் தான் ஏறணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வீடு தாம்பரத்துலேயோ இல்லை செங்கல்பட்டுலேயோ இருந்தால் அந்த வண்டியில் எங்கே ஒன்றா ஏறலாம். நீங்கள் அதேமாதிரி மதுரையில் போய் மாட்டுத்தாவணியில் தான் இறங்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் போக வேண்டிய இடம் பாதியில் இருந்தாலும் அந்த வண்டியிலேருந்து கரெக்டாக நீங்கள் இறங்கி போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்குக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டு பில்ட் ஆச்சா, சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு மேலே தான் அது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் கரெக்டுங்களா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் இந்த இடத்துல ஒன்றும் கிளாரிட்டியாகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஹை ஃபார்ம் ஆகி லோ ஃபார்ம் ஆகி திரும்பியும் இங்கே மட்டும்தான் அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரேக் அவுட்டே கொடுத்துருக்கு. ஆனால் என்னென்னா நம்ம என்ன நினைப்போம், பிரேக் அவுட்னாலே உடனே ஓடிடணும், இந்த மாதிரி ஓடணும். ஆனால் மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த லோ உடையாத வரைக்கும் இப்போ இங்கே லாங் எடுத்திருப்பீங்க, இதுதான் உங்கள் ரிஸ்க்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த 2 ரிஸ்க் வர வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் மட்டும் இந்த ட்ரேட்ஸை ஜென்ரலாக எடுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாப் லாஸ்க்கு கீழே போகல, ஆனால் டைமாக இவ்வளோ நேரம் கன்சால்டேட் ஆகி தான் அது டார்கெட் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் பண்ண 4வது கேண்டில் 5வது கேண்டிலே டார்கெட் வந்திருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட்ஸை ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், யூ கேன் நாட் டைம் த டார்கெட். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களால் இந்த டைமில் தான் இந்த டார்கெட் ஹிட் ஆகும். ஏன்னா என்றைக்குமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் சரிங்களா. நீங்கள் அதை கூட டைமையும் சேர்த்து ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது அஸ்ட்ராலஜி கோர்ஸ் தான் போகணும். அங்கேயும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நம்ம இதை ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதை வந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல எடுத்திங்கன்னா இங்கே எடுத்திருப்பீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் இட்டாச்சுன்னு வந்துருப்பீங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு என்ன ஸ்டாப் லாஸ், இந்த லோ தான் ஸ்டாப் லாஸு. இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மூவை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிட்டத்தட்ட இந்த மூவில் ஒரு எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னது, எப்போவுமே இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ணுறதுலே கஷ்டமான மார்க்கெட்னு சொல்லியிருப்போம். நம்மளும் ஒன்றும் பெரிய டைம் ஃப்ரேம்லாம் வைக்கலாங்க, இது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 20 நாளுக்கான டேட்டா இருக்குமா, இதுவும் ரொம்ப பழைய டேட்டா தான். இப்போ இதை அனலைஸ் பண்ணாலே நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுத்துருக்கீங்க, அதில் எத்தனை உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்மாக வந்திருக்கு. இங்கே ஒரு இடத்துல மேபி நம்ம இங்கே பார்த்ததில் ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கலாம் கரெக்டாக. இந்த இடத்துல பார்த்த இடத்துல திரும்பி ரிவர்ஸ் வச்சுருக்கலாம். மேபி இது ஒரு ட்ரேடு, ஃபஸ்ட்டு செல்லு இங்கே வந்துடுது, பை இங்கே வந்துச்சு, திரும்பி செல்லு, திரும்பியும் ஒரு செல்லு, அதுக்கப்புறம் ஒரு பை. கிட்டத்தட்ட 6 ட்ரேட்ஸை நம்ம எடுத்துருப்போம் ரைட்டா. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி நம்ம பார்த்தோம் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில், ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஒருத்தர் ஒரு ட்ரேட் பண்ணுறதோ இல்லைனா பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ எப்போவுமே அது மேனிப்புலேட்டிவ் அப்படின்னு தான் பீப்புள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்த பேசிக்கான அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு இந்த சைடேஸ் மார்க்கெட் எவ்வளோ ப்ராபபிலிட்டியாக இருந்துச்சு, 6ல் 5 ட்ரேடு 1:2 ஹாரில் ஹிட் ஆகிருக்கு. இப்போது சொல்லுங்கள், சைட்வேஸ் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண முடியாதா, இல்லை மார்க்கெட் வந்து மேனிப்புலேட்டிவ் நேச்சரா அப்படின்றதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்கன்னு உங்கள் லெவலில் விடுறேன். ஸோ இப்போ இந்த விஷயத்த நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது, நீங்கள் உங்களோட பேசிக்ஸில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் சரியா, இங்கே எங்கேயுமே நீங்கள் போய் அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியரு இல்லைனா அந்த பிரேக் அவுட்டு ட்ராப்பு அப்படின்ற விஷயத்தில் மாட்ட மாட்டீங்க.
அப்படின்றது தான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எவிடெண்ட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கான்செப்டை எடுத்து எப்படி ஸ்ட்ராங்காக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியாஸை பில்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இதில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர ட்ரிக்கியான சப்ஜெக்ட்ஸ் வேறு எதாவது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபைடாக இது மாதிரி பிரேக் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். டில் தென், சைனிங் ஆஃப், தாமோதரன். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.